கரூர் வழக்கு சம்பந்தமாக விஜய் அவரையே மிரட்டிய செந்தில் பாலாஜி மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தின அந்த பரபரப்பான முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொன்னது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் அவங்க எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஆதாரத்தையும் இப்ப விஜய் அவர்கள் சிபிஐ வசம் அவருக்கு கொடுத்திருக்காரு. இதனால சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக அவரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அதாவது நேத்து இன்னைக்கு கஸ்டடியில வச்சு சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவரை விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விசாரணை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பலாம் அப்படின்னு விஜய் அவரை உடனடியாக இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அடுத்த கட்டமாக இந்த வழக்குல செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் அனுப்புறதுக்கான எல்லா வேலையிலயுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஈடுபடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் ஒரே நாள்ல அப்படியே தலைகீழாக தற்போது இந்த கரூர் வழக்கு இன்வெஸ்டிகேஷன் யாருமே எதிர்பார்க்காத விஜய் அவருடைய அந்த வாக்குமூலம் மிக முக்கியமான வாக்குமூலமாக கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. தலைகீழாக யாரும் எதிர்பார்க்காத மிக முக்கியமான மாற்றம் இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே என்னென்ன? முக்கியமாக விஜய் அவரை யாரு மிரட்டினது? இந்த கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் கிட்ட விஜய் அவர் கொடுத்த அந்த மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒரு சில முக்கியமான தகவல்கள் தற்போது டெல்லி வட்டாரத்துல இருந்து இப்ப வெளிவந்த வண்ணம் இருக்கு. அபிஷியலான தகவல்கள். அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இப்ப பார்த்துடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. நேத்து நம்ம சென்னையில இருந்து தனி விமானம் மூலியமாக விஜய் அவர்கள் நேரடியாக டெல்லியில இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு விஜய் அவர்கள் போனாரு. போன உடனே நேத்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விஜய் அவர்களை விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணது மட்டும் இல்லாம நாளைக்கு, அதாவது இன்னைக்கு திரும்பவும் வரணும் விசாரணைக்கு அப்படின்னு இன்னைக்கு வரத்துக்கான அந்த சமனையும் திரும்பவும் விஜய் அவர் கையிலேயே கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க நேற்று டெல்லியே தங்கின விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமாகவே விசாரணைக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு. போன உடனே இந்த கரூர் வழக்குல விஜய் அவருடைய தரப்பு அந்த நியாயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காரு. முக்கியமா கரூர் வழக்குல அங்க நடந்த அந்த உடல் கூராய்வு அதுல மிகப்பெரிய அளவுல முறைகேடு நடத்தியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள போலீசார்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அதே போல மருத்துவர்கள் இவங்க எல்லாரையுமே தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு உடல் கூராய்வு யாருக்குமே பெரும்பாலும் பண்ணாம எல்லாரையுமே அவசர அவசரமாக அன்னைக்கே, அதாவது விடியறதுக்குள்ளேயே நிறைய பேருக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டிருக்கு. நிறைய ஆதாரங்கள் அதன் மூலியமாக செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு எல்லாருமே அழிச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த 41 பேருடைய குடும்பத்தார்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே கரூர் தன்னுடைய கோட்டையாக தன்னுடைய கைவசம் வச்சுக்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி அவர் அந்த பாதிக்கப்பட்ட 41 பேர் குடும்பத்தார்கள் எல்லார்கிட்டயுமே மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது அங்க உடல் கூராய்வு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உடலை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா இந்த உடல் கூராய்வுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் தான் காரணம். தமிழக அரசோ இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற யாருமோ எந்த விதத்திலும் காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட 41 பேர் குடும்பத்தார்கள் எல்லார்கிட்டயுமே செந்தில் பாலாஜி தரப்பு அவங்க மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நான் பனையூர் வீட்டுக்கு அவங்க எல்லாரையுமே நிவாரண உதவி குடுக்கறதுக்காக அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டிருந்தப்ப அவங்க எல்லாருமே நாங்க மிரட்டப்பட்டோம். எங்கள மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எங்கள மிரட்டி பணிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தார்கள் என்கிட்ட நிவாரண உதவி வாங்குறதுக்காக பனையூர் வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட எல்லாருமே இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த முக்கியமான விஷயத்த சிபிஐ அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு. மேலும் இவங்க எல்லாருமே ஒரு சாமானிய மக்கள். இவங்க எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா விஜய் அவர்கள், அதாவது நானே இந்த விஷயத்துல மிரட்டப்பட்டிருக்கேன். எனக்கும் ஒரு சில மிரட்டல் ஃபோன் கால் என்னுடைய பர்சனல் நம்பருக்கே வந்திருக்கு அப்படின்னு இந்த திடுக்கிடும் விஷயத்தையுமே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது கரூர் சம்பவம், இந்த கோர சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நேரடியாக இந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஆளும் கட்சி, அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக தொடர்பு இருக்கு இவங்க எல்லாருக்குமே அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார்ல, அந்த வீடியோவை தான் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு.
நான் அந்த வீடியோ இந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் பொறுப்பு கிடையாது. என்னையும் மீறிய ஒரு மிகப்பெரிய சக்தி நான் அங்க கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஏதோ ஒரு தீய சக்தி, மோசமான சில நபர்கள் இந்த கோர செயலில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. காவல்துறை இப்படி நெறைய பேர் இந்த மோச வேலை நடக்கிறதுக்கு பின்புலம் இருந்து காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. நம்மள பல பேர் நம்ம எல்லாருமே அத பார்த்திருந்தோம். அந்த வீடியோ விஜய் அவர்கள் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா, நான் நேரடியாக திமுக அதேபோல செந்தில் பாலாஜி அவங்கள தாக்கி பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே, எனக்கு கூட சில மிரட்டல் ஃபோன் கால்கள் வந்துச்சு. இந்த கரூர் வழக்குல நான் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியும், அமைச்சர் செந்தில் பாலாஜிய பத்தியோ, இல்ல திமுகவ பத்தியோ எந்த ஒரு பொது வெளியிலயுமே இந்த கரூர் வழக்குக்கு திமுக அவங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி, தான் இனிமேட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனக்கு மிரட்டல் விடுத்து சில நம்பர்கள்ல இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஆடியோ, ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே நான் டேப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோன் கால், அதுக்கப்புறமா அப்ப பேசப்பட்ட அந்த ஆடியோக்கள் சில, அது எல்லாத்தையுமே கூட விஜய் அவர்கள் நேரடியாக சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு காலையில தந்திருக்காரு. மேலும் இந்த கரூர் வழக்குல தனக்கு டாக்டர்கள் மேல சந்தேகம் இருக்கு. அதேபோல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், முக்கியமா போலீஸார்கள், இப்படி இவங்க எல்லாருமே ஒரு நேர்கோட்டுல ஒரே மாதிரி செயல்பட்டுருக்காங்க. நான் தாமதமாக வந்தது லேட்டு தான். ஆனாலுமே தாமதமாக வந்தாலும் போலீஸார்கள் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள போலீஸார்கள் அவங்க செய்யல. அந்த கடமையில இருந்து தவறியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்த மருத்துவர்கள், அங்க நடந்த உடல் கூராய்வு, அதுக்கப்புறமா அவசர அவசரமாக எல்லாரையுமே எடுத்துட்டு போய் இறுதி மரியாதை செஞ்சது. இப்படி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க அந்த இடத்துல அந்த பரபரப்பான சூழ்நிலையில இல்லாம போயிட்டோம். ஆனாலுமே இப்படி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நேர்கோட்டுல மிகப்பெரிய அளவுல சந்தேகம் ஏற்படுற மாதிரியான விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கு. முக்கியமாக மிரட்டப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே திமுக தரப்பு மூலியமாக மிரட்டப்பட்டிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு மிரட்டல் எனக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோன் கால், அந்த ஆடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் கிட்ட விஜய் குடுத்திருக்காரு. விஜய் அவர் குடுத்ததுமே, "சரி நீங்க புறப்பட்டு போகலாம். அதாவது வீட்டுக்கு போகலாம். சென்னைக்கு நீங்க புறப்பட்டு போங்க. ஒருவேள தேவைப்பட்டா இன்னும் 1 வாரம் இல்லன்னா 10 நாள் கழிச்சு திரும்பவும் உங்களுக்கு சம்மன் குடுப்போம். நீங்க விசாரணைக்கு வரணும்." அப்படிங்கிற அந்த நிபந்தனையோட இப்ப விஜய் அவர்கள சிபிஐ அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு, அதாவது இப்ப சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கரூர்ல தன்னுடைய கோட்டையாக வச்சுக்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி அவர் மேல நெறைய சந்தேகம், ஆரம்பத்துல இருந்து நெறைய ஆதாரங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர தான் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி நெறைய ஆதாரங்கள சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே அவங்க வாயாலேயே சொன்ன அந்த வாக்குமூலம், ஏன்னா பனையூர் வீட்டுக்கு அவங்க எல்லாருமே விஜய பார்க்க வந்தப்ப அந்த இடத்துல நாங்க மிரட்டப்பட்டோம், செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் மூலியமாக மிரட்டப்பட்டோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொன்ன அந்த சிசிடிவி ஆதாரத்தையும் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அதையும் குடுத்திருக்காரு. அதேபோல நானும் மிரட்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தையும் இப்ப விஜய் அவர்கள் குடுத்திருக்கதால, இப்ப அடுத்த சம்மன், இப்ப விஜய் அவருடைய விசாரணை முடிஞ்சிருச்சு. அடுத்த சம்மன் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவருக்கு தரப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு அங்க சிபிஐ அதிகாரிகள் வட்டாரம் இப்ப இந்த வழக்கு ஒரே நாள்ல திடீர்னு செந்தில் பாலாஜி அவருடைய பக்கம் திரும்பும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. தலைகீழாக இந்த வழக்கு மாறியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பொங்கல் விடுமுறை முடிஞ்சது உடனே அவர் விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்திகள், வட்டாரம் தகவல்களாக இருக்கு. அதேபோல விஜய் அவர்களையும் வெறும் 2 நாள் கூட முழுசா விசாரணை பண்ணாம விஜய் அவர்களையும் இப்ப சென்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால விஜய் அவர்கள விசாரிச்சது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்தப்பட்ட விசாரணை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல முக்கியமான ஆதாரத்தையும் விஜய் அவர்கள் குடுத்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படின்னு. அதேபோல விஜய் அவரே இந்த விஷயத்துல மிரட்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற இந்த புது தகவல விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.